இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அது ஒரு ட்ராப் உங்களுக்காக வச்சது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம மனசுல இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறப்ப ஏதோ நம்ம தான் அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றோம்னு நம்ம மனசுல நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா நம்மளுக்கு அந்த 4 ஆப்ஷனை கொடுத்தாரு பாத்தீங்களா, அவரு ஆல்ரெடி பிளான் பண்ணி நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் அதுல அவருக்கு தான் ஃபேவரபிளா இருக்குங்கிற மாதிரி தான் ஆப்ஷன்ஸை கொடுத்திருப்பாரு. நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருக்கணும்னா இந்த டெக்னிக்கை நீங்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம கிட்ட யாராவது இதுதாங்க ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த 4 ஆப்ஷனை தாண்டி வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நீங்க ஒரு அறிவாளியா இருந்தீங்கன்னா நீங்க தான் யோசிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கீங்க, இந்த 4 ஆப்ஷன் இல்லாம வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா நீங்க புத்திசாலி. அந்த கொடுத்த ஆப்ஷன்ஸ்ல மட்டும் யோசிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட கேம்ல நீங்க விளையாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு சிச்சுவேஷனை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா மத்தவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஆனா கொடுக்குற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம லா 31 ஃப்ரம் த புக் த 48 லாஸ் ஆஃப் பவர் பார்க்க போறோம். 6 வகையா மத்தவங்க நம்மள ஏமாத்த முடியும் இந்த லா படி. இந்த லாவை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மள யாரும் ஏமாத்தாம பாத்துக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க இந்த லாவை யூஸ் பண்ணி மத்தவங்கள உங்களுக்கு என்ன செய்ய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியும் செய்ய வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா, ரிச்சர்ட் நிக்சன் பிரசிடென்டா இருக்கிற டைம்ல ஹென்ரி கிஸ்ஸிங்கர் அவரோட செக்ரட்டரியா இருக்கிறார். ரிச்சர்ட் நிக்சன் ரொம்ப இன்செக்யூரான பர்சன். யாராவது அவர்கிட்ட போயிட்டு சார் இதுதான் கரெக்ட், இதை நம்ம செய்யலாம்னு சொன்னா நீங்க யாரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, நான் தான் டிசிஷன் எடுப்பேன், எனக்கு என்ன மூளை இல்லையா அப்படின்னு பேசுவாராம். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹென்ரி கிஸ்ஸிங்கர் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பாரு. அவரு எது கரெக்டோ எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை டைரக்டா சொல்ல முடியாது. சோ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ரிச்சர்ட் நிக்சன் கிட்ட கொடுக்கிறாரு. சார் இதுதான் 4 ஆப்ஷன்ஸ், இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல நீங்க எதை சூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்வாராம். அதோட நிறுத்திக்க மாட்டாரு. இந்த 4 ஆப்ஷன்ஸ் அவர் கன்வே பண்றப்ப ரிச்சர்ட் நிக்சனே இந்த ஹென்ரி கிஸ்ஸிங்கருக்கு எந்த சாய்ஸ் எடுக்கணுமோ அந்த சாய்ஸ் ரிச்சர்ட் நிக்சன் எடுக்கிற மாதிரி தான் அவர் ஆப்ஷன்ஸையே கொடுப்பாராம். கண்டென்ட் என்ன அப்படின்னா, நீங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து மத்தவங்கள அவங்க தான் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்கள நினைக்க வச்சு, பட் நீங்க கன்வே பண்றது மூலமா உங்களுக்கு எது வேணுமோ அதை அவங்கள சொல்ல வைக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஐடியா. செகண்ட் ஐடியா, இத மோஸ்ட்லி சின்ன பசங்க யூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்களும் பாத்திருப்பீங்க. நம்ம சின்ன குழந்தைங்க கிட்ட போயிட்டு டேய் நீ இப்ப படிக்கணும், விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னா இல்ல நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் இப்ப நீ விளையாடணும், டிவி பார்க்க கூடாது அப்படின்னா இல்ல நான் டிவி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கான்செப்ட் தாங்க. நீங்க சில பேரு ரொம்ப அரகண்டா நம்ம எது சொல்றோமோ அதுக்கு ஏட்டிக்கு போட்டியா சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்கள் கிட்ட உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க செய்யக்கூடாது, இதுதான் நீங்க செய்யணும்னு சொல்றப்ப நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்க செய்வாங்க. இப்படி நீங்க அவங்களை ஏமாத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய வைக்கலாம். மூணாவது ஐடியா, ஜான் டி ராக்கர்ஃபெல்லர் 1860ல ஆயில் இண்டஸ்ட்ரியை தான் கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதை டைரக்டா பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குட்டி குட்டி ஆயில் சப்ளைஸ் எல்லாருக்கும் செம்ம கடுப்பாயிடும். நீங்க யாரு எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு கோவம் வந்துடும். அதனால ஜான் டி ராக்கர்ஃபெல்லர் அதை டைரக்டா பண்ணல. அந்த காலத்துல ஆயில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ட்ரெயின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜான் டி ராக்கர்ஃபெல்லர் ரயில் ரூட்ஸ வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. கம்ப்ளீட்டா எல்லா ரயில் ரூட்ஸையும் இவர் கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. இப்ப என்ன ஆகும், அந்த குட்டி குட்டி சப்ளையர் இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அந்த ட்ரெயின்ஸ்ல வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். சோ ஃபைனலா ஆயில் இண்டஸ்ட்ரிய ரயில் ரூட்ஸ் வாங்குறது மூலமா டைரக்டா மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணிட்டாரு. நீங்க மத்தவங்களை ஏதாவது செய்ய வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டைரக்டா செய்யாதீங்க. இன்டைரக்டா ஜான் டி ராக்கர்ஃபெல்லர் செஞ்ச மாதிரி ஏதாவது செய்யறதன் மூலமா வேற வழி இல்லாம உங்ககிட்ட தான் நிக்கிற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அங்க நீங்க பவர்ஃபுல்லான பர்சனா இருப்பீங்க. நாலாவது ஐடியா, இதை நானே நேரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஒரு 3 டே ஈவென்ட் நான் அட்டென்ட் பண்ணேன். 2வது டே ஈவினிங்ல இத பாருங்க, 3 டே ஈவென்ட்டோட செகண்ட் டே இது. நீங்க இந்த கோர்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இதுதான் காஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வாங்கல. சரி நம்ம எனிவே 3 டேஸ் ஈவென்ட்டுக்கு காசு கொடுத்துட்டுமே 3rd டேவும் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3rd டே அட்டென்ட் பண்றோம். காலையில வேற ஒருத்தர் அதை அப்படியே வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நிறைய பேருக்கு ஐயோ இந்த ப்ரோக்ராம் நம்ம எடுக்கலன்னா நம்ம நினைச்ச கனவுகள் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்மள நம்ப வச்சுட்டாங்க. அப்ப
அதுல இருக்கிற கம்பேரர் சொல்றாரு, நீங்க நிறைய பேரு நேத்து நான் சொல்றப்ப என்ன நம்பி நீங்க வாங்கல, அதனால இன்னைக்கு இதோட பிரைஸ் அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் அதிகப்படுத்திட்டாங்க. இதுதாங்க கான்செப்ட். நம்ம ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம செய்யலன்னா நாளைக்கு அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றது மூலமா ஐயோ நாளைக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும், அதுக்கு நம்ம இன்னைக்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வைக்கிற கான்செப்ட் தான் இந்த ஐடியா. 5வது ஐடியா, நீங்க மத்தவங்கள உங்களுக்கு வேண்டியதை செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் தான் ரீசன் நீங்க செய்யணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ரீசன் எக்ஸ்ட்ராவா கண்டுபிடிப்பாங்க ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி மக்களை நீங்க எப்படி செய்ய வைக்கலாம்னா, இதை நீங்க செய்யலன்னா இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்படும், இவ்வளவு பெரிய டேமேஜ் நடக்கும் அப்படின்னு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றதன் மூலமா பயத்துல வேற வழி இல்லாம அவங்க நீங்க நினைக்கிறத செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த கான்செப்ட நிறைய சேல்ஸ் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றத நான் பார்த்திருக்கேன். இத நீங்க வாங்கலன்னா உங்களுக்கு பெரிய உயிரிழப்பு நடக்கும், பெரிய டேமேஜ் நடக்கும், இது இருந்தாதான் உங்க ஃபேமிலியே நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி பயமுறுத்தி அந்த மொமெண்ட்ல நம்மள வாங்க வைப்பாங்க. 6வது ஐடியா, இந்த ஐடியாவை மனிதன் படத்துல உதய் சார் யூஸ் பண்ணிருப்பாரு. அதாவது லாயரா இருப்பாரு, நான் தான் இந்த வண்டியை ஓட்டினேன், ராகுல் திவான் சார் இந்த வண்டியை ஓட்டல, அவர் இந்த ஆக்சிடென்ட பண்ணல அப்படின்னு அந்த டிரைவர் சொல்றப்ப அந்த உதய் சார் அங்க கேட்பாரு, இது ரொம்ப லக்ஸூரியஸான காரு, என்ன அன்னைக்கு ஒரு 4th 5th கியர்ல போயிருப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டிரைவர் தன்னை அறியாம, சார் 2nd கியர்ல அது அவ்வளவு ஸ்பீடா போகும் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த நேரத்துல உதய் சார் சொல்வாரு, நீங்க ஓட்டின வண்டி ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி, அதுல கீரே கிடையாது, அப்புறம் எப்படி இவரு கியர் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி அங்க லாக் பண்ணுவாரு. இந்த ஐடியால மத்தவங்கள கொஸ்டின் கேட்கறது மூலமா, அதாவது தப்பா கொஸ்டின் கேட்கறது மூலமா அவங்க வேற வழி இல்லாம உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது மூலமா மாட்டிப்பாங்க. அங்க இருந்து நீங்க அப்படியே அவங்கள வேற வேற கொஸ்டின்ஸ் கேட்கிறப்ப அவங்க ஃபாஸ்டா யோசிக்க முடியாம உங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல தான் தெரிய வரும் அவங்க ஆல்ரெடி தப்பா ஆன்சர் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த 6 ஐடியாஸையும் நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்றதன் மூலமா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மத்தவங்கள செய்ய வைக்க முடியும். வித் திஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நீங்க உங்க லைஃப்ல இந்த 6 கான்செப்ட்ஸ்ல எந்த கான்செப்ட நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. And as always, sharing is caring. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா share it with the people whom you care the most. நான் உங்களை அடுத்த லா படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். Take care and bye.